ஹாய் ஹலோ வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கண்மணி உதயா. வாங்க, சண்டே ஸ்பெஷல் பிரியாணி எங்களோட வீட்டில் நான் மேக் பண்ணது. சரியா, ஹோம் மேக் பிரியாணி எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இது சிக்கனை 65க்கு, அதாவது சில்லி 65க்கு வெட்டிக்கிட்டேன். இது பிரியாணிக்கு சிக்கன் எல்லாம் வெட்டி வடிவாக கழுவி வைத்திருக்கின்றேன் பாருங்கள். ஓகேவா, அது பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டு கழுவணும், அப்போ தான் அந்த கிருமி நாசினியெல்லாம் இல்லாமல் போகணும். அதனால் மஞ்சத்தூள் போட்டு 2 சிக்கனையும் கழுவி வடிவாக எடுத்து வச்சு கொண்டாச்சு. இந்த சிக்கனுக்கு இந்த பாருங்கள், மசாலா நான் வீட்டிலையே அரைச்சிக்கிட்டேன் ஹெல்த்தாக. அப்புறம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, அதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கேரட்டு எல்லாமே வெட்டி வச்சாச்சு. ஓகேவா, இப்போ வாங்க சிக்கனுக்குள்ளே மசாலா ஆட் பண்ணுவோம். ஓகே, 1 2 3 4 எல்லா மசாலாவும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். சரியா, இஞ்சி சில்லி பவுடர் கலராக இருக்காது கைஸ், என்ன கேட்டால் வறுத்து அரைப்பாங்க. அதனால் வெயிலில் காய வச்சு அரைக்கிறத வறுத்து அரைக்கிறனால கொஞ்சம் பிளக்காக இருக்கும். ஏன்னா அதிகமாக தேங்காய் பால் ஊற்றி இஞ்சி எல்லாருமே சாப்பிட்றதுனால அது தெரியாது, பிளக்காக இருக்கும். அதனால தான் இந்த மசாலா ஆட் பண்ணோன்னா அப்படி இருக்குது. இந்தியாவிலலாம் கொஞ்சம் கலராக சிவப்பாக இருக்கும், அப்படி இல்லை. ஃபுட் கலரும் சேர்க்கலை, எல்லாமே ஹெல்த்தியானது தான். ஓகே, இல்லை மசாலா வீட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம தேசிக்காப்புளி எல்லாமே விட்டுட்டேன். என்னுடைய பிரியாணியில் அதிக நெய்யே சேர்க்கலை, எண்ணெயும் அதிகம் இல்லை. இது சிக்கன் 65க்கு பாருங்கள், எல்லாம் செய்து போட்டு தேசிக்காய் புளி, எலுமிச்சை சாறு, ஓகேவா, ஊற்றிட்டு அப்புறம் ஹார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்படியே ஆட் பண்ணி அப்படியே செஞ்சு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே அங்கால வச்சுட்டு நான் அடுத்த வேலையை பார்க்க போகிறேன். ஓகே, இதில் ஃபுட் கலரோ இல்லாட்டி இந்த சிக்கன் 65 மசாலாவோ எதுவுமே ஆட் பண்ணலை, எல்லாமே வீட்டில் மேக் பண்ண மசாலா. சரியா, அதில் வச்சு தான் நான் செய்கிறேன். நான் வளமையாக பிரியாணி செய்கிறது தான் பாருங்கள். ஓகே, இது சிக்கன் 65க்கு. அங்கே சூப் என்ன பிரச்சனைனா, இப்போ நான் சிக்கன் பிரியாணிக்கு பிரியாணி வச்சனாலே சூப் விடுவேன் கைஸ். தண்ணிக்கு பதிலாக சூப் தான் நான் யூஸ் பண்ணுவேன், சிக்கன் சூப். சரியா, அந்த எலும்பு கொஞ்சம் சதையெல்லாம் போட்டு ஒரு சூப் போட்டு வச்சுருவேன் தேவையான அளவு. இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிட்டு இருக்குது. நான் கேஸில் வைக்க முடியாது, அதனால் வெளியே அடுப்பில் தான் செய்யணும். என்கிட்ட பிரியாணி சட்டி தூக்கி அங்கே வைக்கல, அது அப்படின்னு கேஸில் வச்சு என்ன போகும்னு சொல்லி அப்போ எல்லாம் போட்டு வதக்கி கொண்டு இருக்கிறேன் பாருங்கள். சரியா, அப்படியே அந்த வதக்கலுக்குள்ளே நான் என்னவோ செய்து அங்கால போய் இங்கால வர கிடையில லேசாக இது கருகிரும் பாருங்கள். இப்போ என்ன போட்டிருக்கேன், ஏதோ உப்பு மஞ்சத்தூள் ஏதோ போடுறேன். இது கேர்லிக் ஃபஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் ஃபஸ்ட்டு. இது மசாலா ஆட் பண்ணுறேன் பாருங்கள். நான் சொன்னேன்ல, இது கொஞ்சமாக இதாகிடுச்சுட்டு, வெங்காயம் கொஞ்சம் கருகிடுச்சு, ஆனால் பரவாயில்ல. மசாலா எல்லாம் ஆட் பண்ணுறேன். ஓகே, நான் அரைச்ச மசாலா, கொஞ்சம் சில்லி பவுடர், அது இது தயிர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, மசாலாலாம் ஆட் பண்ணி எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் அந்த சூப் கொஞ்சம் ஆட் பண்ணி கிண்டி கொள்கிறேன். நல்லா வடிவாக கிண்டி கொள்ளணும். கிண்டி கொண்டு இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, சிக்கன் ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, சிக்கனை கழுவி அந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணணும். இது நல்லா வடிவாக கிண்டி கொள்ளணும், அப்போ தான் அந்த தயிர் எல்லாம் வடிவாக இதாகும், மிக்ஸ் ஆகும் அதோட. இந்த சிக்கன்லாம் போடுறோம் பாருங்கள். சிக்கனை நல்லா இந்த அளவுக்கு துண்டு பெரிய பீஸாகவே வெட்டணும், சின்ன சின்ன பீஸாக வெட்டக்கூடாது, தெரியும் தானே. அது அந்த சின்ன சின்ன துண்டாக இருந்தது சூப்புக்குள்ளே போட்ட சிக்கன். சரியா, ஓகே, அதையும் சேர்த்து இதிலே போட்டு விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் இந்த மாதிரி செய்கிறதுக்கு போது அந்த கிரேவியோடையே சிக்கனை போட்டு எடுத்து அதை எடுத்து கொஞ்சம் ஓவனில் எதுவும் போட்டுட்டு அதை வேறு ஒரு சிக்கன் தனியாகவும் வச்சுக்கொள்ளலாம். சரியா, சிக்கன் சூப்புக்குள்ளே அரிசியை போட்டு அப்படியும் ஒரு வகை பிரியாணி அதுவும் செய்யலாம். நான் எல்லாத்தையும் உண்டா போட்டு சிக்கனோடையே அரிசியையும் போடுறேன் பாருங்கள். பால் பொன்னி அரிசியாக தான், பாஸ்மதி போடையில், அதுதான் இதுவும் நல்லா ருசியாக இருக்கும். சரியா, ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது ட்ரை ஃப்ளம்ஸ் போட்ட மாதிரி பாருங்கள் இருக்குது. அது வெங்காயம் கறிடுச்சு. அப்புறம் பாருங்கள், இந்த கருவேப்பிலை, ரம்பை, பச்சை மிளகாய் ஒரு 3 4 எல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு தேசிக்காய் புளியை புளிஞ்சு அதில் விட்டுட்டு நம்ம கிண்ட வேண்டியது தான். ஓகே, கிண்டிட்டு உப்பு மசாலா எல்லாம் அளவாக இருக்காண்டு ஒருக்கா பார்த்து அதையும் ஒருக்கா ரெடி பண்ணி போட்டுட்டு வடிவாக சூப்பை தண்ணியை ஊற்றுறவங்க தண்ணி ஊற்றலாம், சூப் ஊற்றுறவங்க சூப் ஊற்றலாம். பாருங்கள், நான் இதில் கொஞ்சம் ஆயில் தான் விட்டேன். இதில் நான் இதெல்லாம் சேர்த்துக்கொள்ளையில், என்ன சேர்த்துக்கொள்ளையில், நெய்யெல்லாம் சேர்க்கல. பாருங்கள், மூடி வச்சு தம் போட்டு இறக்குனா பிரியாணி ரெடி. சுட சுட பிரியாணி
டேஸ்ட்டு வேறு லெவல். போய் சொல்லலை, உண்மையாக தான் சொல்கிறேன். பாருங்கள், வாங்க கைஸ் சாப்பிட்லாம். என்னுடைய சேனல்ஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு உங்களுடைய பேரன்பையும் ஆதரவையும் தருமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாய் பாய், வாங்க சாப்பிடுவோம்.